நம்ம கையில கட்டியிருக்க வாட்ச்ல இருந்து மொபைல் போன் வரைக்கும் இப்ப ஈஸியா டைம் பாக்குறோம். ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி டைம் பார்த்துட்டு இருந்தோம்? முதல் கடிகாரம் எப்படி உருவாச்சு? இதை பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? சுமார் ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தியர்கள் கண்டுபிடிச்சதுதான் சூரிய கடிகாரம், சன் டயல். இது நடுவுல ஒரு குச்சி நிறுத்தி அதோட நேர வெளிச்சத்துல நேரத்தை கணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது ஒரு பெரிய சிக்கல். இரவு நேரத்திலாம் எப்படி நேரத்தை கணிப்பாங்க? அதாவது அதுக்காக தான் மண் கடிகாரம் மற்றும் நீர் கடிகாரம்னு 2 கண்டுபிடிச்சாங்க. சின்ன ஒரு பானையில தண்ணியும் மண்ணையும் நிரப்பி அதுல ஒரு சின்ன ஓட்டை வழியா தண்ணீர் சொட்டு சொட்டா ஊறுறத வச்சு நேரத்தை அளந்தாங்க. 13ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பியாவில முதல் இயந்திர கடிகாரம் உருவாச்சு, அதாவது மெக்கானிக்கல் கிளாக். சோகம் என்னன்னா இதை நம்மளால கையில கட்ட முடியாது. அதுக்கு பதிலா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மணி சத்தத்தை வச்சு நேரத்தை சொன்னாங்க. அடுத்து 1656ல கிறிஸ்டின் ஹைஹான்ஸ் இவர் தான் பெண்டலம் கடிகாரத்தை கண்டுபிடிச்சார். இதுதான் பெரிய திருப்பு முனையே. முதல் முறையா நேரத்துக்கு நேரம், நொடிக்கு நொடி, செகண்ட்ஸ் வரைக்கும் ரொம்ப துல்லியமா காட்ட ஆரம்பிச்சுது. இதுதான் இன்னைக்கு உலகத்தையே ஓட வச்சுக்கிட்டு இருக்க இயற்கை நம்பிக்கையா. இதோட பயணம் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் வாட்ச் வரைக்கும் வளர்ந்துருச்சு. இது போல மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.